லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. வத்திக்கான் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் தூய யோசேப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு நேயர்களே, இன்றைய நம் ஒளிபரப்பில் இடம்பெற இருப்பன: தடம் தந்த தகைமை, திருத்தந்தை பிரான்சிஸ் தலைமைத்துவ பொறுப்பேற்ற 12ஆம் ஆண்டு நிறைவு, திரு அவையில் யூபிலியாண்டு 2025 மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. ஆண்டவரின் இல்லத்தில் பாபிலோன் மன்னன். ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் தள்ளு வண்டிகளையும் வெண்கல கடலையும் கல்தேயர் தூள் தூளாக்கி வெண்கலத்தை பாபிலோனுக்கு கொண்டு சென்றனர். சாம்பல் சட்டிகள், அள்ளு கருவிகள், அணைப்பான்கள், தூப கலசங்கள், திருப்பணிக்கு பயன்பட்ட வெண்கல பாத்திரங்கள் ஆகிய எல்லாவற்றையும் அவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு சென்றார்கள். மேலும் வெள்ளியாலான நெருப்புச் சட்டிகளையும் பலி கிண்ணங்களையும் மேய்க்காப்பாளர் தலைவன் எடுத்துச் சென்றான். சாலமோன் ஆண்டவரின் இல்லத்திற்கென்று செய்திருந்த 2 தூண்கள், வெண்கல கடல், தள்ளுவண்டிகள் ஆகிய இவற்றின் வெண்கலம் நிறுத்து மாளாது. முதல் தூண் உயரம் 18 முழம். அதன் உச்சியில் 3 முழ உயரமுள்ள வெண்கல பொதிகை ஒன்று இருந்தது. பொதிகையை சுற்றிலும் வலைப்பின்னலும் மாதுளம் பல வடிவங்களும் வெண்கலத்தில் செய்யப்பட்டிருந்தன. 2ஆம் தூணும் அவ்வாறே வலைப்பின்னல் வேலைப்பாடோடு செய்யப்பட்டிருந்தது. அனைத்து பொருட்களையும் ஆண்டவரின் இல்லத்திலிருந்து கல்தேயர்கள் பாபிலோனுக்கு கொண்டு சென்றனர். திருத்தந்தை பிரான்சிஸ் தலைமைத்துவ பொறுப்பேற்ற 12ஆம் ஆண்டு நிறைவு. அன்பு நேயர்களே, 2013ஆம் ஆண்டு மார்ச் 19 அன்று கத்தோலிக்க திரு அவையின் தலைவராக பொறுப்பேற்று இயற்கை ஆர்வலரான தூய பிரான்சிஸ் அசிசியின் பெயரை தனது பெயராக ஏற்று அவரைப் போலவே எளிய மனிதராக நல்ல ஆயனாக விளங்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்று மார்ச் 19 புதன்கிழமை தலைமை பொறுப்பேற்ற 12 ஆண்டுகளின் நிறைவை கொண்டாடுகின்றார். எனவே இன்றைய நமது நிகழ்வில் திருத்தந்தையின் பயணங்கள், யூபிலி ஆண்டுகள், ஜெப விண்ணப்பங்கள் என அவர் தனது பணிக்காலத்தில் ஆற்றிய செயல்கள் குறித்த கருத்துக்களை காண இருக்கின்றோம். கடந்த பிப்ரவரி 14 வெள்ளிக்கிழமை முதல் மூச்சுக்குழாய் அழற்சி நோய்க்கென ரோமில் உள்ள ஜெமெல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது தலைமை பதவியின் 12ஆம் ஆண்டு நிறைவினை இன்று சிறப்பிக்கின்றார். அருள் பணியாளராக, பேராயராக, கர்தினாலாக பணியாற்றிய போதிலிருந்தே தனது பராமரிப்பின் கீழ் இருக்கும் மந்தையா மக்களோடு எளிமையாக பழகியவர். நல்ல ஆயன் தனது மந்தையின் தேவைகளை உணர்ந்து செயல்படுவார். நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன். அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்ற இயேசுவின் வார்த்தைகளுக்கிணங்க திரு அவையின் மக்களாகிய நமக்கு நல்ல ஆயனாக இருந்து வழிநடத்தி வருபவர் திருத்தந்தை பிரான்சிஸ். தந்தையாம் இறைவனின் அருளையும் இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் அளவற்ற அன்பையும் தனது சொல்லாலும் செயலாலும் எடுத்துரைத்து வருபவர். இயேசு சபையை சார்ந்த முதல் திருத்தந்தையாகவும் புனித பிரான்சிஸ் அசிசியின் பெயரை தாங்கிய முதல் திருத்தந்தையாகவும் திகழ்பவர். தலைமை பதவி ஏற்ற நாள் முதல் இன்று வரை புலம்பெயர்ந்தோர், பெண்கள், குழந்தைகள், ஏழைகள், போரினால் துன்புறும் மக்கள் என அனைவரையும் இடைவிடாது நினைத்து ஜெபித்து வருபவர். 88 வயது கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட தனது மூவேளை ஜெப உரைகள் மற்றும் மறைக்கல்வி உரைகளில்
அமைதிக்காக ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுப்பதிலும் உலகெங்கிலும் வாழும் மக்களுக்கு தனது ஜெபங்களை எடுத்துரைப்பதிலும் சோர்வடைந்ததில்லை. ஜெபத்தின் வல்லமையை உணர்ந்தவர் திருத்தந்தை பிரான்சிஸ். ஜெபம் என்பது நமது வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. நமது வாழ்க்கையை உந்திச் செல்ல வைக்கும் ஆற்றல் பெற்றது. நமது அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து நம்மை மீட்டு அப்பிரச்சனைகளிலிருந்து நாம் தொலைவில் இருக்க உதவுகின்றது. நமது சொந்த ஆற்றல் கொண்டு நம்மால் தொலைதூரத்திற்கு செல்ல முடியாது. நாம் தான் என்று நினைத்தோமானால் நாம் விரைவில் தோல்வியடைவோம் என்று ஜெபத்தின் மேன்மையையும் வல்லமையையும் உணர்த்தி வருபவர் திருத்தந்தை. 2020 ஆண்டு மே மாதம் ஜெபம் என்ற புதிய மறைக்கல்வி தொடர் வழியாக ஜெபத்தின் வல்லமையை இறைமக்களாகிய நாம் அனைவரும் உணரச் செய்தவர். ஜெபம் என்பது நம்பிக்கையின் உயிர் மூச்சு. அது இறைவனில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களிலிருந்து இறைவனை நோக்கி எழும் அழுகுரல் என்று எடுத்துரைத்தார். ஜெபத்தின் மகிமையை உணர்ந்த திருத்தந்தை அவர்கள் தனது எல்லா உரைகளின் இறுதியிலும் எனக்காக ஜெபிக்க மறவாதீர்கள் என்று எடுத்துரைத்து வருகின்றார். COVID-19 பெருந்தொற்று நோய் காலத்தின் போது தன்னந்தனியாக துன்புறும் மனித குலத்திற்காக ஜெபித்தவர் நமது திருத்தந்தை பிரான்சிஸ். 88 வயதுடைய திருத்தந்தை அவர்கள் உடலளவில் பல்வேறு பலவீனங்களால் சோர்வுற்றாலும் உள்ளத்தளவில் வலிமை உடையவர். மூச்சுக்குழாய் அழற்சி நோய்க்கென சிகிச்சைகளை மேற்கொண்ட காலத்திலும் கூட சிகிச்சை முடிந்தவுடன் தனது மந்தையாம் மக்களை சந்திக்க மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார். உடல் ரீதியான பிரச்சனைகளால் நோயுற்று எத்தனை முறை விழுந்தாலும் திரு அவையையும் மக்களையும் மனதில் கொண்டு அவர்களுக்காக உழைக்க உடனே எழுந்து பணியாற்ற எப்போதும் துணிபவர். பலவீனமான உடல், குரல் என அனைத்தையும் மீட்டு உலகின் கடை எல்லை வரை வாழும் மக்களை சந்திக்க பயணங்களை மேற்கொள்ள தயங்காதவர். தனிநபர் மற்றும் குழுக்களை சந்தித்தல், திருத்தூது பயணங்களை மேற்கொள்ளுதல் என சக்கர நாற்காலியில் இருந்தாலும் தனது அத்தனை பணிகளையும் சிறப்பாக ஆற்றி வருபவர். வெளிநாட்டு பயணங்கள், இத்தாலியின் வடக்கு பகுதியில் உள்ள தலத்திரு அவைகள், ரோம் மறை மாவட்டங்களில் உள்ள தலத்திரு அவைகள் என எப்போதும் மக்களை சந்திக்க மிகுந்த ஆர்வம் கொண்டவராக இருப்பவர். ஆண்டு மார்ச் 13 அன்று திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 11ஆம் ஆண்டு நிறைவு முதல் 2025 ஆண்டு மார்ச் 13 வரை ஏறக்குறைய 45 மூவேளை ஜெப உரை மற்றும் பாஸ்கா காலத்து மூவேளை ஜெப உரைகளையும் ஆற்றியுள்ளார். 32 பொது மறைக்கல்வி உரைகளுக்கு தலைமை தாங்கியுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வத்திக்கானுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஏறக்குறைய 230 சந்திப்புகளை மேற்கொண்டும் 30 திருப்பலிகளுக்கு தலைமை ஏற்றும் சிறப்பு செய்துள்ளார். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ஏறக்குறைய 12 நாட்கள் கொண்ட தனது 45வது திருத்தூது பயணத்தில் இந்தோனேஷியா, பாப்புவா நியூகினியா, திமோர் லெஸ்தே, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கு பயணித்து சவாலான பயணத்தை சாதனையாக முறியடித்தார். தனது 87வது வயதில் 32,814 கிலோமீட்டர் தூரம் பயணித்து 4 நாடுகளில் உள்ள மக்களை சந்தித்தார் திருத்தந்தை. கால நேர வேறுபாடு, வெப்பநிலை மாற்றம், பயண தூரம், வசதி என பல்வேறு சிக்கலான சூழலையும் எளிதில் சமாளித்து தனது திருத்தூது பயணத்தை நிறைவு செய்தார். ஆசியா கண்டங்களில் உள்ள நாடுகளையும் அதில் வாழும் மக்களையும் சந்தித்த திருத்தந்தை ஐரோப்பா மற்றும் இத்தாலிக்குள் தனது திருத்தூது பயணங்களை மேற்கொண்டார். அதே ஆண்டு செப்டம்பர் மாதம் லக்சம்பர்க் மற்றும் பெல்ஜியத்திற்கு பயணம் மேற்கொண்டு ஏழைகள் மற்றும் இளையோருடன் தனது நெருக்கத்தை புதுப்பித்தார். பிரான்சில் உள்ள மத்திய தரைக்கடலில் உள்ள மிகப்பெரிய தீவான கோர்சிகாவிற்கு ஒரு நாள் திருத்தூது பயணம் மேற்கொண்டார். கடந்த ஆண்டு மே மற்றும் ஜூலை மாதங்களுக்கு இடையில் இத்தாலியில் உள்ள வெனிஸ், வெரோனா மற்றும் திரியஸ்தே பகுதிகளுக்கு பயணித்தார். தனது பயணங்களில் தான் சந்தித்த தலைவர்கள், நாட்டு மக்கள் என அனைவருக்கும் அமைதி, உடன் பிறந்த உணர்வு,
ஜனநாயகம் குறித்த வேண்டுகோள்களை முன்வைத்தார். தனது தலைமை பதவியின் 12வது ஆண்டில் ஒரு மைல்கல் போன்ற நிகழ்வாக டிசம்பர் 24 அன்று வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவிலில் உள்ள புனித கதவினை திறந்து வைத்து எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற 2025ஆம் ஆண்டு யூபிலியை துவக்கி வைத்தார். அடுத்த 2வது நாள், அதாவது டிசம்பர் 26 அன்று ரோமில் உள்ள ரெபீபியா சிறைச்சாலையில் ஒரு புனித கதவினை திறந்து வைத்து தவறிழைத்தவர்களுக்கு மன்னிப்பளிக்கவும் மனம் மாறியவர்களாக அவர்களும் யூபிலியை கொண்டாடவும் அழைப்பு விடுத்தார். அக்டோபர் மாதத்தில் உலக ஆயர்கள் மாமன்றத்தின் 2ஆம் கூட்டம் வழியாக ஒருங்கிணைந்த பயணத்திற்கான பாதையை உருவாக்கினார். மறை மாவட்டங்களைச் சார்ந்தவர்கள், ஆயர் மாமன்றத்தில் பங்கேற்றோர், பொதுநிலையினர், துறவரத்தார் என வெவ்வேறு சூழல்கள் மற்றும் இடங்களிலிருந்து வந்திருந்தவர்கள் ஒன்றிணைக்கப்பட்டு உலக ஆயர் மாமன்ற செயல்பாடுகள் வரையறுக்கப்பட்டன. 2013ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களுடன் இணைந்து லூமன் ஃபீடே என்ற சுற்றுமடல், 2015ஆம் ஆண்டு சுற்றுச்சூழல் அக்கறை குறித்த லௌதாத்தோ சி சுற்றுமடல், 2020ஆம் ஆண்டு மனித உடன்பிறந்த நிலை குறித்த ஃப்ரத்தெல்லி தூத்தி சுற்றுமடல் எனும் 3 சுற்றுமடல்களை வெளியிட்டிருந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் 24 அன்று இயேசுவின் தூய இதயம் குறித்த திலக்ஸித் நோஸ் என்ற சுற்றுமடலை வெளியிட்டார். அமைதிக்கான தனது விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் ஏறெடுத்து வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த யூபிலி ஆண்டில் எதிர்நோக்கு ஏமாற்றம் தராது என்பதையும் அதிகமாக வலியுறுத்தினார். ஆயனுக்குரிய அக்கறையுடனும் தந்தைக்குரிய பாசத்துடனும் திரு அவையை 12 காலமாக சிறப்புற வழிநடத்தி 13வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பணி சிறக்கவும் நல்ல உடல்நலம் பெறவும் சிறப்பாக ஜெபிப்போம். திரு அவையில் யூபிலியாண்டு 2025 ஆணைமடல் பகுதி 20. இறந்து உயிர்த்தெழுந்த இயேசுவே நமது நம்பிக்கையின் இதயம். திருத்தூதர் புனித பவுல் மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் 12 தோன்றினார் என்ற இறை வார்த்தைகளின் வழியாக இயேசுவே நமது நம்பிக்கையின் இதயம் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதாவது கிறிஸ்து இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், சீடர்களுக்கு தோன்றினார் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். இறை தந்தையின் அன்பு இயேசுவை தூய ஆவியின் வல்லமையில் எழுப்பி அவரது மனிதத்தை நமது மீட்பிற்கான முதல் பலனாக மாற்றியது. கிறிஸ்தவர்களாகிய நமது நம்பிக்கை இயேசுவின் உயிர்ப்பில் துல்லியமாக வெளிப்படுகிறது. மரணம் வாழ்க்கையின் முடிவல்ல, நிலை வாழ்விற்கான உருமாற்றம் என்பதை எடுத்துரைத்து கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்ட நாம் அவரோடு உயிர்த்து புதிய வாழ்வை கொடையாக பெறுகின்றோம் என்ற நம்பிக்கையை தருகின்றது. இயேசு கிறிஸ்து மரணத்தின் சுவரை உடைத்து புதிய வாழ்விற்கு உயிர்த்தெழுந்தார். இந்த புதிய வாழ்வை நிலை வாழ்விற்கான ஒரு பாதையாக நமக்கு மாற்றித் தருகின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் தலைமைத்துவ பொறுப்பேற்ற 12ஆம் ஆண்டு நிறைவு, திரு அவையில் யூபிலியாண்டு 2025 எனும் நிகழ்வுகளை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். இறை அழைத்தல் என்பது கடவுள் நம் இதயத்தில் விதைக்கும் ஒரு விலைமதிப்பற்ற கொடை என்றும், நம்மையே இழந்து அன்பு மற்றும் சேவையின் பயணத்தை தொடங்குவதற்கான ஓர் அழைப்பு என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். வருகிற மே மாதம் 11ஆம் தேதி சிறப்பிக்கப்படவிருக்கும் 62வது உலக இறையழைத்தல் நாளுக்கென மார்ச் 19 புதன்கிழமை இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் இவ்வாறு தெரிவித்துள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறையழைத்தலுக்காக இறைவேண்டல் செய்யவும் அனைவருக்கும் அழைப்பு விடுத்துள்ளார். திரு அவையில் உள்ள ஒவ்வொரு இறை அழைப்பும் அது பொதுநிலையினராக இருந்தாலும் சரி,
திருநிலைப்படுத்தப்பட்ட அருள்பணியாளராக இருந்தாலும் சரி, துறவு வாழ்வுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவராக இருந்தாலும் சரி, கடவுள் இந்த உலகத்திற்கும் அவருடைய ஒவ்வொரு பிள்ளைக்கும் வைத்திருக்கும் நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கின்றது என்றும் எடுத்துக்காட்டியுள்ளார். பாதுகாப்பின்மை, தனித்தன்மை குறித்த நெருக்கடிகள் மற்றும் சமூக பிரச்சினைகள் உள்ளிட்ட இன்றைய இளைஞர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை ஒப்புக்கொண்டுள்ள அதே வேளையில், இந்த போராட்டங்கள் இருந்த போதிலும் அவர்களுடன் கடவுள் இருக்கிறார் என்றும் அவர்களை அன்பு கூறுகிறார் என்றும் அவர்களுக்கு உறுதியளித்துள்ளார் திருத்தந்தை. இளைஞர்கள் தங்கள் இறையழைத்தலை ஜெபம், அமைதி மற்றும் நற்சிந்தனைகள் வழியாக தெளிந்து தேர்ந்து கடவுள் தங்களை வழிநடத்துகிறார் என்பதை நம்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை. கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி முதல் ரோம் ஜெமெல்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலையில் தற்போது தொடர்ந்து நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வருகிறது என்று மார்ச் 18 செவ்வாய்க்கிழமை மாலை செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளது திருப்பீட செய்தி தொடர்பகம். மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு பகலில் அதிக அளவிலான ஆக்சிஜனேற்ற சிகிச்சையும், இரவு ஓய்வின் போது உடலில் துவாரம் உருவாக்காமல் வாய்வழியாக செயற்கை முறை ஆக்சிஜன் வழங்கல் சிகிச்சையும் தற்போது குறைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது திருப்பீட செய்தி தொடர்பகம். திருத்தந்தை தன் நாள்களை இறைவேண்டல், ஓய்வு மற்றும் சிறு பணிகளை ஆற்றுவதன் வழி செலவிடுவதாக தெரிவிக்கும் அதன் அறிக்கை, அவர் மருத்துவ ரீதியாக பரிந்துரைக்கப்பட்ட உணவை உட்கொள்கிறார் என்றும் அதில் இப்போது திட உணவும் அடங்கும் என்றும் உரைக்கின்றது. கிழக்கு காங்கோ ஜனநாயக குடியரசில் அரசு படைகளுக்கும் ருவாண்டா ஆதரவு பெற்ற M23 கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே மோதல் தொடரும் நிலையில் அங்கு ராணுவ நடவடிக்கை தீர்வாகாது என்று கூறியுள்ளார் ஆயர் வில்லி கும்பி ஜெங்கலே. வத்திக்கான் செய்திகளுக்கு வழங்கியுள்ள நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ள ஆயர் ஜெங்கலே அவர்கள், அமைதிக்கான பேச்சுவார்த்தைகள் அங்கு பலமுறை தோல்வியடைந்த போதிலும் ஜனவரியில் மோதல் அதிகரித்ததிலிருந்து தற்போது சிறிதளவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதையும் குறிப்பிட்டு காட்டியுள்ளார். கோமா நகரம் கிளர்ச்சியாளர்களால் கைப்பற்றப்பட்டுள்ள நிலையில் வன்முறை இப்போது மற்ற பகுதிகளுக்கும் பரவி உள்ளது என்றும், கடத்தல்கள், கொலைகள் மற்றும் ஆயுதமேந்திய கொள்ளைகள் குறித்த அச்சத்தில் மக்கள் தொடர்ந்து வாழ்கின்றனர் என்றும் கவலை தெரிவித்துள்ளார் ஆயர். மேலும் அங்கு வாழ்க்கை பெருகிய முறையில் கடினமாகிவிட்டது என்றும், வங்கிகள் மூடப்பட்டு பலர் வாழ்க்கையை நடத்த முடியாமல் தவிக்கின்றனர் என்றும் கூறியுள்ள ஆயர், அரசு ஊழியர்களுக்கும் கூட சம்பளம் கிடைக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு தலைவர் பஷார் அல் அசாத்தின் சர்வாதிகாரம் வீழ்ச்சியடைந்த 100 நாட்களுக்கு பிறகு மார்ச் 18 இச்செவ்வாய்க்கிழமை அன்று வெளியிடப்பட்ட அண்மைய யுனிசெப் அறிக்கையின்படி, சிரியா உலகின் மிக கடுமையான மனிதாபிமான நெருக்கடிகளில் ஒன்றாக உள்ளது என்று எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் 75 லட்சம் குழந்தைகள் உட்பட 1,67,00,000 மக்களுக்கு உதவி தேவைப்படுவதாக அவ்வறிக்கையில் எடுத்துக்காட்டியுள்ள அந்நிறுவனம், 74 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் உள்நாட்டில் இடம்பெயர்ந்துள்ளனர் என்றும் அவர்களில் பாதி பேர் குழந்தைகள் என்றும் பெரும் கவலை தெரிவித்துள்ளது. இந்த நெருக்கடி பரவலான துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளது என்றும், குழந்தைகள் கடுமையான துயரத்தையும் ஊட்டச்சத்து குறைபாட்டையும் வெடிக்காத வெடிப்பொருட்களின் அச்சுறுத்தலையும் எதிர்கொள்கின்றனர் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது அதன் அறிக்கை. கல்வி சவால்கள் குறிப்பிடத்தக்கவை என்றும், லட்சக்கணக்கான குழந்தைகள் பள்ளியை விட்டு வெளியேறுகின்றனர் அல்லது பள்ளியை விட்டு வெளியேறும் ஆபத்தில் உள்ளனர் என்றும் தெரிவிக்கிறது அவ்வறிக்கை. மார்ச் 16 ஞாயிறன்று இந்தியாவின் மணிப்பூரில் உள்ள சூரத் சந்த்பூர் மாவட்டத்தில் ஒரு முக்கிய பூர்வக்குடி தலைவரான ரிச்சர்ட் லால் தன்புயா ஹமர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து அங்கு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது யூகான் செய்தி நிறுவனம். இந்த தாக்குதல் ஏறக்குறைய 2 ஆண்டுகளாக கிறிஸ்தவ குக்கீசோ பூர்வக்குடி சமூகங்களுக்கும் இந்து பெரும்பான்மையினரான மெய்தி குழுவிற்கும் இடையே இன மோதல்களை அனுபவித்து வரும் இப்பகுதியில் மேலும் வன்முறையை தூண்டியுள்ளது என்றும் கூறியுள்ளது அச்செய்தி நிறுவனம். மணிப்பூரின் மக்கள் தொகையில் 41 விழுக்காடு பூர்வக்குடி சமூகங்கள். இவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள். அதே வேளையில் அரசை கட்டுப்படுத்தும் மெய்தி இன மக்கள் 53 விழுக்காடு உள்ளனர். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.